ஆல்ஃபா காதலன் அத்தியாயம் 2. தன் பக்கத்தில் காலடி சத்தம் கேட்டு கை கால் கட்டப்பட்டு கிடந்த மொழியோ தன் முன்னால் நடுங்கிய உடலோடு துப்பாக்கி விரல்களில் ஆட நின்ற வலியனை கண்டு எரிச்சல் முட்டிக்கொண்டு வந்தது. நேற்று இரவு வீட்டின் பின்பக்கத்தில் உலாத்தி கொண்டிருந்தவளோ ஏதோ சத்தம் கேட்டு தோட்டம் பக்கம் செல்ல அங்கே இருட்டில் ஒரு உருவம் மறைந்து நின்று இவளை பார்ப்பதும் பின்பு மறைவதுமாகவே இருக்க, யாரு என்று கேட்டுக்கொண்டே தூரத்திலேயே நின்றவள், அம்மா அம்மா யாரோ நிற்கிறாங்க என்று கத்தி அழைக்க போக சட்டென இவன் வந்து நின்றான். ஓ நீங்களா, என்ன வேணும்? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா ஏதாவது வேலை செய்ய சொன்னாங்களா உங்கள? அவன் உண்டு அவன் வேலை உண்டு என்று போகும் ஒருவன்தான் வலியன். வரும் வலியன் மீது எல்லோருக்குமே ஒரு மதிப்புண்டு. குனிந்த தலை நிமிரமாட்டான். பெண்கள் இருக்கும் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டான். இப்படி அவனுக்கு ஆஹா ஓஹோ பெயர்தான். ஊமை ஊரை கெடுக்கும் உசிரை எடுக்குமென தெரியாமல் அவனுக்கு வைத்த பெயர் நல்ல பையன். எப்போதாவது மொழியின் வீட்டில் வேலை தேவைப்படுகிறது என்றால் இவனைத்தான் அழைப்பார்கள். இவனும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான். காரணம், அவன் காதலியை அருகிலிருந்து பார்க்கலாம் என்கின்ற நப்பாசைதான். உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்னாச்சு? அவன் திருட்டு மொழியை கண்டு யோசனையாகவே கண்ணை சுருக்கிய மொழி, என்ன வேணும்? காசு ஏதாவது வேணுமா? பின்ன இங்க என்ன பண்றீங்க? ஐயோ முதல்ல என் காலை விடுங்க வலியன். காலை பிடித்து கொண்டு கிடந்த அவனை விட்டு விலக முடியாமல் மொழி தடுமாற, தங்கம் தங்கம், நான் பேசுறத 10 நிமிஷம் கேள. நீங்க முதல்ல காலை விடுங்க. மாட்டேன், விட்டா நீ எல்லார்கிட்டையும் போய் சொல்லிடுவ. என்ன பிரச்சனை, அதையாவது சொல்லுங்க. வக்கீலுக்கு படிக்கும் மாணவி அவள். அந்த தைரியம் கொஞ்சம் அதீதமாகவே உண்டு. நான் உன்னை காதலிக்கிறேன் தங்கம், என் கூட வந்துரு தங்கம். நான் உன்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுறேன். உன் கண்ணில் கண்ணீர் வராமல் நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்குவேன். இந்த கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. என்ன கல்யாணம் பண்ணிக்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கலினாலும் பரவாயில்ல. நீ என் கூடவே இரு தங்கம். நான் மட்டும்னு வாழுவோம் வா என்று அவளை விடாமல் இத்தனை வருடமாக கிடந்த குமுறலை காலடியில் கண்ணீராக சமர்ப்பித்து விட்டான். லவ்வா, என்ன பண்ணுறீங்க வலியன்? உன்கிட்ட நான் இப்படி உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன செருப்பால கூட அடி தங்கம், ஐ லவ் யூ என்று அண்ணாந்து பார்த்தான். அழுது கண்ணெல்லாம் சிவந்திருந்தது. காதலை யாசித்தது அந்த இரட்டை கண்கள். அவளை இழந்துவிடக் கூடாது என்ற வழியை காட்டியது அந்த 2 கண்கள். அவள் மட்டுமே வேண்டுமென்ற பேராசையை காட்டியது அக்கண்கள். ஐயையோ முதல்ல என்னை விடுங்க, யாராவது பார்த்தா தப்பாகி போகும். மாட்டேன், என் கூட இப்பவே வா தங்கம். நீ இங்க இருந்தா தானே உனக்கு கல்யாணமெல்லாம். வா வா வா, நம்ம ஓடி போயிடலாம். இடியட், காலை விடுடா என்றவள் பொறுத்து பொறுத்து பார்த்தவள் தன்னை மீறி அவனை எட்டி உதைத்து விட்டாள். சை, உண்மையா உன்கிட்ட இப்படி ஒன்றை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாரு, இங்க நடந்ததை நான் யார்கிட்டையும் சொல்லலை. ஏதோ புரியாம பேசுற போல. மன்னிச்சிட்டேன். எலும்பு வீட்டுக்கு போங்க நீங்க. தங்கம், உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை. ப்ளீஸ் என் காதலுக்கு ஓகே சொல்லு என்று அவள் காலை உதற உதற அவள் கால்களை பிடித்து கொண்டவனோ, ஐயையோ விடு ப்ளீஸ் தங்கம், நீ மாட்டேன்னு சொல்லாத. நீ இல்லைனா நான் செத்துருவேன். அப்ப செத்து தொலை. இப்படி ஒரு மென்டல் இருந்திருக்கிறானே என்றுதான் அவளுக்கு தோன்றியது. சாக கூட நானும் எவ்வளவு ட்ரை பண்ண தங்கம். உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சாக கூட ட்ரை பண்ணந்தான். ஆனா சாவு எனக்கு வரல என அவனை அதிர்ந்து போய் பார்த்தாள். அவன் கைகளோ அவள் கரண்டை காலை விடாமல் பிடித்து வைத்திருந்தது. அதன் வலிமை பயத்தை கொடுக்க, ப்ளீஸ் விடுங்க. மாட்டேன், உன் கூட வாழணும் போல இருக்கு. என் கூட வந்துரு. அம்மா அம்மா அப்பா என்று அவள் துணைக்கு ஆளை தேட, விடு விடு என்று துள்ளிய அவள் மூக்கில் எதையோ வைத்து அடைக்க மொழி சாய்ந்து நிலத்தில் விழ அவளை தொட்டு தூக்கவே நடுங்கினான். கொஞ்ச நாள் தான் இந்த கஷ்டமெல்லாம். உன்னை என்ன தவிர யாரு நல்லா பார்த்துப்பா சொல்லு. உனக்கு அதை புரிய வச்சு அப்புறம் நம்ம சேர்ந்து சந்தோஷமா வாழலாம், சரியா? இப்ப என்னை மன்னிச்சிரு. உன் அனுமதி இல்லாம உன்னை நான் தொட்டு தூக்குறேன். சாரி என்று அவளை ஆசையாக அள்ளி தூக்கி கொண்டவன் குறுக்கு வழியாக கிணற்றை நோக்கி ஓடினான். அவளை பல மாதமாக தன் கைப்பட இரவுகளில் தோண்டி வைத்த சுரங்கமுள்ளே மறைத்து போட்டுவிட்டு வந்த வழியே உண்டான தடயத்தை அழித்து கொண்டே வந்தான். அவளுக்கும் எனக்கும் யாரும் வேண்டாம். யாராவது எங்களுக்கு குறுக்க வந்தீங்க என்று போலீஸ் ஒருவரிடம் திருடிய கை துப்பாக்கியை பல்லை கடித்து கொண்டு தன் பேண்ட் பாக்கெட்டின் உள்ளே சொருகி கொண்டு போன அரவமே இல்லாமல் வீட்டுக்குள் வந்து நல்லவன் போல படுத்து கொண்டான். இப்போது தன் எதிரே நின்ற அவனை மொழி எரிச்சல் தாங்காமல் பார்த்தவள் கட்டி போட்ட உடலோடு அங்கும் இங்கும் நெளிய, இரு தங்கம், வந்து கட்ட அவிழ்த்து விடுறேன். வலியன் ஓடி வந்து அவள் அருகே அமர்ந்தவன் அவளை தூக்கி அமர வைத்து கட்டை அவிழ்த்து விட அடுத்த நொடியே அவன் முகத்தில் தூ தூ என்று காரி உமிழ்ந்தவள், உனக்கு என்னடா நாயே வேணும்? இந்த உடம்பா? இதுக்குத்தானே என்ன கடத்திட்டு வந்திருக்க நீ என்றால் சீற்றம் நிறைந்த பெண் கடலாக.
ஐயோ தங்கம், அப்படியெல்லாம் பேசாத, நான் உன்னை என்று அவன் காதல் பல்லு பாட போக, இனஃப், காதல் மயிறு மட்டைன்னு சொல்லிட்டு இருந்த, சங்க கடிச்சிருவேன் பார்த்துக்க, தள்ளிப்ப என்றதுமே வலியன் தள்ளி போய் அமர்ந்து கொண்டு அவளை ஆச்சரியமாகவே பார்த்தான். இவ்வளவு அருகே அவளை பார்ப்பது இதுவே முதல் முறை. மிட்டாய் போல மினுமினுத்தாள். சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் தங்கம், இந்தா. தயங்கி தயங்கியே அவள் பக்கத்தில் அவன் போக நினைக்க, அவள் முறைத்த முறைப்பில் சுவரோடு பதுங்கி உட்கார்ந்து கொண்டே உணவை தள்ளிவிட, நான் வீட்டுக்கு போகணும் என்று மொழி எழும்பி வாசல் நோக்கி நகரப்போக, டமார் என்கின்ற குண்டு சத்தத்தில் பதறி திரும்ப, கிடுகிடுவென ஆடிய துப்பாக்கி குண்டை சுவற்றில் மோதி வெடிக்க வைத்தவன், இங்கிருந்து போகணும்னு நினைக்காத தங்கம், நீயும் நானும் இப்படியே இங்கேயே கடைசி வர வாழ்ந்தாலும் சரிதான், செத்தாலும் சரிதான். ஆனா இனிமே உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். போடா பைத்தியக்காரா என்று அவள் அசால்ட்டாக நகரப்போக, அவளை மறைத்தது போன்று வந்து நின்றவன், இதை விட்டு வெளியே போகணும்னா 2 பேரும் பொணமாத்தான் போகணும் தங்கம் என்று அவள் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைக்க சற்று பயந்துதான் போனாள். உன்னையும் கொன்னுட்டு நானும் செத்துருவேன் தங்கம், உள்ள போ. வலியன், நான் சொல்றத உள்ள போ தங்கம், நான் உள்ள போ தங்கம், உள்ள போ என்றவன் குரலில் அரக்கன் குடியேறிவிட, வெடுக்கென்று உடல் உதறிப்போய் மொழி உள்ளே போய் அதே இடத்தில் அமர்ந்து கொள்ள, சமத்து என் தங்கம், சாப்பிடிந்தா, உனக்காக அம்மா வச்ச கருவாட்டு குழம்பெல்லாம் கொண்டு வந்தேன், நல்லா இருக்கும், தின்னு. பாக்ஸை திறந்து கொடுத்தான். அப்புறம் இது பாத்ரூம் என்று ஒரு கல்லை புரட்ட, பைப், குளிக்க போக என்று அழகாகவே ஒரு குட்டி இடம். இங்கே சோலார் லைட், ஃபேனு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் தங்கம். பெட்டுக்கு மட்டும் மரம் செதுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவேன். இப்படி ஒவ்வொரு இடமாக பல நாட்களாக அவளை தங்க வைக்க தயார் செய்திருக்கிறான் என்பது அந்த இடத்தை பார்த்தாலே புரிந்தது. அவனை தாம் சாதாரணமாக எடை போட்டு விட்டோமோ, இப்போது இவனிடமிருந்து எப்படி தப்பிக்க என்று புரியாமல் மலைத்து போய் இடத்தை ஆசையாக சுற்றி காட்டும் அவனை மிரண்டு போய் பார்த்தாள். இது அழகா இருக்குல்ல கிச்சன் தங்கம், இது சமைச்சா அதோ அது வழியா போக ஆவியாகி நீராவியா வெளியே போயிரும். மண்டை உள்ளவன் என்பது அவன் நேர்த்தியாக வடிவமைத்து வைத்திருந்த சூரிய அடுப்பு, ஃபேன், லைட் இதுகளை பார்க்கும்போதே அவளுக்கு புரிந்தது. அப்புறம் நான் வேலைக்கு போகும்போது வாயில பாறை வச்சு அடைச்சிட்டு போயிடுவேன், நீ திறக்கவே முடியாது சரியா? அதனால திறக்கலாம் ட்ரை பண்ணி காயம் பண்ணிக்காத. ஏன் இப்படியெல்லாம் பண்ற? அதான் சொன்னனே தங்கம், நீ வேணும், உன் கூட நான் வாழணும்னு. அதுக்கு இதான் முறையா? என்னை கொண்டு போய் வெளியே விடு. அப்பா அம்மா கிட்டலாம் நான் பேசி உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அவங்க ஏன் தங்கம் பொய் சொல்லிக்கிட்டே இருக்க? தப்பிச்சு போக வழி பார்க்குறியா? அது எனக்கு கோபம் வர வைக்காத சரியா? குழந்தை போலவே அவளை கொஞ்சியவன், இங்கே உட்காந்துக்க, எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்காம இங்கே எப்படி வாழலாம்னு யோசி. உனக்கு நாளைக்கு வரும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். எதுவும் வேண்டாம், என்னை வீட்டில் கொண்டு போய் விடு. என்ன வேணும் தங்கம்? வேண்டாம். என்ன வேணும் தங்கம்? என்ன வேணும்? அது ஏதாவது வாங்கிட்டு வா. சரி தங்கம், போயிட்டு வரேன் என்று போகும் அவனை தாண்டி எங்கேயும் போக முடியாது என்று புரிந்தது. அசைக்க முடியாத பாறை ஒன்றை ரிமோட் ஒன்று வைத்து நகர்த்தி அந்த இடத்தை மூடிவிட்டு வலியன் போய்விட, யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ், நான் உள்ள இருக்கேன், யாராவது இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா என்று கத்தி கத்தியே மொழியின் தொண்டை வறண்டு போனதுதான் மிச்சம். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியலையாமா. தாய் பக்கத்து வீட்டு பெண்ணோடு பேசி கொண்டிருக்க பான்ஸ் பவுடரை முகம் முழுக்க அப்பிக்கொண்டு நின்றான் வலியன். காலையில் வேலைக்கு போய்விட்டு ராத்திரி ஊரடங்கியதும் கிணற்றுக்கு போய் அவளோடு இருந்துவிட்டு விடியலில் வந்து விடுவான். அவன் இயல்பான நடத்தை யாருக்கும் சந்தேகமே வர வைக்கவில்லை. போலீஸ் அவளை வலை போட்டு தேடுகிறது என்று தெரியும். ஆனால் கடவுள் இடத்தை காட்டி கொடுக்காமல் அவன் மறைத்து வைத்திருக்கும் இடம் யாருக்குமே தெரியாதே. என்னத்த சொல்றது, எவன் கூட ஓடிப்போனாலோ என்று கங்கா அடுப்படி போனவர் கூரை மீதிருந்த அருவாளை எடுக்க போக அப்போது துப்பாக்கி நங்கென்று காலில் விழுந்தது. அதோடு ஒரு ட்ரங்க் பெட்டியும். அதில் மொழியின் போட்டோ, அவள் பொட்டு, கிளிப், சப்பி போட்ட ஐஸ்குச்சி என காதல் நினைவு சின்னம் கண்டவரோ பதறி போய் திரும்ப வலியன் துப்பாக்கியை கண்ணை உருட்டி பார்த்தபடி ஒரு தினுசாக பார்த்து கொண்டே நின்றான். என்னடா இது? மா, அவன் முழித்த பேய் மொழியே ஏதோ இருப்பதை போன்று உணர்த்தியது கங்காவுக்கு. டேய் சொல்லுடா, எங்க அந்த பொண்ணு? இப்ப நீ வாயை திறக்க போறியா, இல்ல அவங்க வீட்டில் போய் நீதான் அவளை கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லவா என்ற தாய் கங்காவை அரண்டு போய் பார்த்த வலியனோ, மா கத்தாதம்மா, யாருக்காவது கேட்ட போகுது என்று தாயின் காலை விழுந்து கட்டி கொண்டான். சை நாயே, உன்னெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்டா, விடுறா என் காலை
என்று அவனை உதறிவிட்டு கங்கா நகர பார்க்க காலை கட்டி கொண்டே நகர்ந்த வலியனோ, மா அவனா எனக்கு உயிருமா, அவ இல்லைனா நான் செத்துருவேம்மா, யாருக்கிட்டேயும் சொல்லி கொடுக்காதம்மா, எப்படியாவது என் தங்கத்துக்கு என்னை பிடிக்க வச்சிருவம்மா. சை மூதேவி, உன் முகரைக்கு தங்கச்சில போல இருக்கிற அவ வேணுமா? விட்ரா, உன்னை கட்டி வச்சு அடிச்சா இருக்கிற இடத்த சொல்லிடுவேன். தேவியக்கா இங்க ஓடி வாங்க, இவன் தான் உங்க மகளை என்று கத்திக்கொண்டே கங்கா கதவை திறக்க போக அடுத்த வார்த்தை பேச அவர் மூச்சில்லை. ஹக்கென்று தரையில் மண்டை உடைந்து போய் விழுந்து கிடந்தார் கங்கா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், கத்திக்கிட்டே இருக்க, அமைதியா இருமா. டேய் அமைதியா இருன்னு சொல்றேன்ல, கேட்க மாட்ட, நீ கேட்க மாட்ட என்று அவர் தலையை தரையில் வைத்து மோத மோத இரத்த வெள்ளத்தால் மூச்சு பேச்சு இல்லாமல் விழுந்தார் கங்கா. ஐயோ அம்மா, நான் கொன்னுட்டனே உன்ன, ஐயோ ஐயோ, நான் கொலகாரன் ஆயிட்டனா என்று நெஞ்சில் அடித்துக்கொண்டே தாயை பார்த்து சத்தம் இல்லாமல் அழுதவன், நான் தான் சொன்னல அவ வேணும், நீ சத்தம் போடாதன்னு சொன்னன்ல, ஏன் கத்துன, பாரு பாரு, கோபம் வந்து நான் கொன்னுட்டேன் என்று அழுகையை துடைத்தவன் வெளியே ஏதோ சத்தம் கேட்டு கண்களை உருட்டியவன், சாரிம்மா மன்னிச்சிருங்க என்று அங்குமிங்கும் பார்த்தவனோ அவரை பாயில் சுருட்டி வீட்டு மூலையில் ஒளித்து வைத்தான். காதலுக்காக முதல் கொலை செய்தான். ஒரு காதல் என்ன செய்யும்? எதையும் செய்ய துணிவு வர செய்யும். அவனை கெட்டவனாய் அரக்கனாக மாற்ற துணிவை கொடுத்தது. வேட்டை தொடரும். அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே. ஆல்ஃபா காதலன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.